யகூதுகளுடைய பயங்கரமான ஒரு திட்டம் தான் இந்த போனாக இருக்கிறது. இந்த போனின் மூலமாக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, எத்தனை கணவன்கள், எத்தனை மனைமார்கள் பிரிந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த போனை பாவித்து பாவித்து இதை எப்படி பாவிக்க என்பதும் தெரியாதவர்களாக எல்லா நேரமும் எல்லா வினாடியும் ஒவ்வொரு நாளும் தன் போனோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகை நினைவிருக்கிறதா, குர்ஆன் நினைவிருக்கிறதா, நபிமார்களுடைய வரலாறுகள் நினைவிருக்கிறதா? ஆனால் அந்த போனை பார்க்காவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் வராதவர்களும் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் நல்ல முறையில் உலகத்திலே வாழ நினைக்கிறோம், நிம்மதியாக வாழ நினைக்கிறோம். ஆனால் நாம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம் என்றால், எப்படி அல்லாஹ் நிம்மதியை தருவான்? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் யகூதுகளுடைய திட்டத்தில் ஆக பெரிய திட்டம் தான் இந்த போனாக இருக்கிறது. கால நேரங்களை வீணாக அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. கால நேரங்களை அநியாயமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சாதனமாக இந்த போன் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்வோம்? நாம் தேவைக்காக வேண்டி அதை பாவிப்போம். அதற்கு பின்னால் நமது அமல்களை செய்வோம். நாம் குர்ஆன் ஓதுவோம், நாம் திக்ர் செய்வோம், நாம் அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு உலகிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். சகோதரர்களே,